இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. டாக்ஸேஷனில் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதில் தான் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வருது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 22லேருந்து 27 வரைக்கும் பேசுகிறாங்க. செக்ஷன் 22 to 27 இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்கு கீழே வருது இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. முதல்ல லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு முதல்ல தெரியும். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, லெட்டிங் ஹவுஸ் ஃபார் ரெண்ட், வாடகைக்கு விடுறது, அதுதான் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அப்படி வாடகைக்கு விடுற அந்த வீட்டிலேருந்து வர வருமானத்துக்கு நம்ம வரி கட்டணுமா? எஸ், we have to pay the tax. We have to pay the tax for let out property. அந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்கு கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு பிரிக்கிறாங்க. இன்னொன்று டீம்டு டு பி லெட் அவுட், டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. என்னென்ன, ஃபஸ்ட்டு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன், அடுத்தது செல்ஃப் ஆக்குப்பைடு, அண்ட் தென் டீம்டு டு பி லெட் அவுட். இது என்ன, லெட் அவுட்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, வீட்டை வாடகைக்கு விடுறது. சரி, செல்ஃப் ஆக்குப்பைடுனா ஓனரே அந்த வீட்டில் இருந்துக்கிறது, இல்லை ஓனரே அதை ஒரு ஆஃபீஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த ஹவுஸ் ஓனரே அது ஆஃபீஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த லாயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் மேலே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது ஆர்கிடெக்டாக இருப்பாங்க, அவங்க வீட்லேயே ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது உண்டு. இது வந்து ஆக்குபேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இது செல்ஃப் ஆக்குப்பைடு, அவங்க ஓனர், அவங்களே அந்த வீட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ரைட். இதுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா? அந்த செல்ஃப் ஆக்குப்பைடுக்கு தேவையில்லை. ஏன்னா செல்ஃப் ஆக்குப்பைடு நான் தானே, என் வீட்டை கட்டியிருக்கேன், நான் இருக்கேன், குடியிருக்கேன், இருக்கிறதுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன். அண்ட் தென் டீம்டு டு பி லெட் அவுட், இதுதான் நமக்கு புரியணும். இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2க்கு மேற்பட்ட வீடு வச்சுருக்காங்க, மோர் தென் 2 ஹவுசஸ், ஒரு 5 வீடு வச்சுருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையுமே இந்த 5 வீட்டையுமே செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு கணக்கு காட்ட முடியுமானா முடியாது. 2 வீட்டை தான் காட்ட முடியும். 5 வீடு இருக்குது, 2 வீட்டை தான் செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு காட்ட முடியும். அதர் தென் 2 அது எல்லாமே டீம்டு டு பி லெட் அவுட் தான். நான் வாடகைக்கு உள்ளே சார் அப்படின்னு பேச முடியாது. வாடகைக்கு விட போகிறதா தான் கருதப்படும் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட். டீம்டு டு பி லெட் அவுட் அதான் வாடகைக்கு விட்டுட்டேன்னு நான் நினப்பேன். ஏன்னா நீ 5 வீடு வச்சுருக்க, 2 வீடை வேணால் செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற 3 வீடுகள் இருக்கே, அதை அப்படி எடுத்துக்க முடியாது. டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்னலாம் வருமோ, அதெல்லாம் என்னென்ன டேக்ஸ் கால்குலேஷன்லாம் உண்டோ, அதே தான் டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி என்ன, செல்ஃப் ஆக்குப்பைடுனா என்ன, டீம்டு டு பி லெட் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா. ஓகே, நான் வாடகை வாங்கினேன்னா அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். நான் செல்ஃப் ஆக்குப்பைடு, நான் இருக்கிற வீட்டில் நானே குடியிருக்கேங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. சரியா? அடுத்தது டீம்டு டு பி லெட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் 5 வீடு வச்சுருக்கேங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், 2 வீடை வேணால் நீ செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம். அந்த அதர் தென் 2 அப்படின்னு இருக்கிறத வந்து செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு எடுத்துக்க முடியாது. அவ்வளோதான், சிம்பிள். சரி, இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு பேசும்போது அது எப்படி இருக்கணும்? எய்தர் பில்டிங்காக இருக்கலாம், ஆர் லேண்டாக இருக்கலாம், அட்டாச்சு டு எர்த். இப்போ உங்களுக்கு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு என்ன புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் ஆஃப் ஹவுஸ், இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து கேபிட்டல் கெயின், மூலதன ஆதாயம்.
அது வேறு கான்செப்ட், புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிங்கிறது பியூர்லி ரெண்ட் பேசிஸ். சரியா? இதில் இந்த டிடக்ஷன் எப்போ அலவுடு? இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட்டுக்கு பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லியாச்சு. சில சூழ்நிலைகளில் டிடக்ஷன்ஸ் அலவுடுன்னு எப்போ சொல்கிறாங்க இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னு சொன்னால், ஓனர் கெனாட் ரெக்கவர் சம் போர்ஷன் ஆஃப் ரெண்ட். இந்த மாதிரி சூழ்நிலை, ஓனர் கெனாட் ரெக்கவர் சம் போர்ஷன் ஆஃப் ரெண்ட், அன்ரிலைஸ்டு ரெண்ட், அன்ரிலைஸ்டு ரெண்ட் அப்படிங்கிறான். ஓனரால் சரிவர அந்த வாடகையை வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் டிடக்ஷனுக்கு அலோடு அப்படிங்கிறான். இதை தான் உங்கள் கைட்லேயும் என்ன சொல்கிறான், அலவன்ஸ் ஃபார் இர்ரெக்கவரபிள் ரெண்ட் அப்படிங்கிறான். ஃபார் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அலவன்ஸ் ஃபார் இர்ரெக்கவரபிள் ரெண்ட்டு, இல்லை டிடக்ஷன் சொன்னாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். சரியா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்போ வரும், எப்போ நான் டிடெக்ட் பண்ணிக்கலாம்? டெனன்சி முதல்ல போனஃபைடாக இருக்கணும். டெனன்சி போனஃபைடாக இருக்கணும். இந்த டிஃபால்ட்டட் டெனன்ட் இருக்கார்ல, வாடகை செலுத்தாமல் இருந்தார்ல, அவர் அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு வெக்கேட் பண்ணியிருக்கணும். When the defaulting tenant has vacated the house property, and then when the defaulting tenant is not in occupation of any other house of the assessee, any other house of the assessee, assessee-னா யார்? டேக்ஸ் பே பண்ணுற நான், அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் இந்த காலி பண்ணிவிட்டு எனக்கு சொந்தமான இன்னொரு வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. அப்போ தான் டிடக்ஷன் அலோடு. இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு எனக்கு சொந்தமான இன்னொரு வீட்டில் போயிருந்தாருண்ணா அப்போ டிடக்ஷன் அலோடானா இல்லை. அதுதான் சொல்கிறாங்க, when the defaulting tenant is not in occupation of any other house of the assessee. இது தேர்டு கண்டிஷன். ஃபோர்த்து கண்டிஷன், when the assessee has taken all reasonable steps to institute legal proceedings for the recovery of the unpaid rent. அன்பெய்டு ரெண்ட்டுக்கு எல்லா லீகல் ப்ரொசீடிங்ஸும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு தெரியணும். அவன் ரெண்ட்டு கொடுக்கல, நான் பேசாமல் இருந்தேன்னா அப்போ டிடக்ஷன்லாம் அலோடு கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு ரெண்ட்டு பே பண்ணலாங்க, அதுக்கு லீகலாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன், ஸோ எனக்கு டிடக்ஷன் அலோவ் பண்ணுங்க, அது ஐடி ஆஃபீஸருக்கு தெரியணும் அப்படின்னா தான் அது அலோவ் பண்ணுவாங்க. There are 4 conditions இதுக்கு டிடக்ஷன்ஸ் அண்டர் இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே. ஏதோ ஒரு போர்ஷன் ஆஃப் ரெண்ட்டை ஓனரால் வாங்க முடியல, அந்த சூழ்நிலையில் இது கொடுக்கப்படும். There are 4 conditions. When the tenancy is bona fide, when the defaulting tenant has vacated the house property, when the defaulting tenant is not in the occupation of any other house of the assessee, and then when the assessee had taken all reasonable steps to legal proceedings for the recovery of the unpaid rent. ரெண்ட் எனக்கு தரலை, நான் லீகலாக ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். இது ஐடி ஆஃபீஸுக்கு தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸில் என்ன அலோடு? டிடக்ஷன் அலோடு. இந்த ரெண்ட்டுக்கு டிடக்ஷன் அலோடு. ஏன்னா ரெண்ட்டுக்கு தான் டேக்ஸ் பே பண்ணி சொல்லியாச்சு. எந்த மாதிரி சூழ்நிலைகளில் டிடக்ஷன் அலோடு? நான் ரெண்ட்டே வாங்கலைங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னால், ஓனர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் டிடக்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 4 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள்.